24 hours, no money in India. Let's see if I can do this. 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து முகம் தெரியாத ஒரு புதிய தேசத்திற்கு வரும்போது யாருக்குமே ஒரு பயம் கலந்த தயக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்தியாவுக்கு போனால் ஏமாற்றி விடுவார்கள், அங்கு எல்லாமே குழப்பமாகத்தான் இருக்கும் என்று மேற்கத்திய ஊடகங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கும் பிம்பம் நிஜமா இல்லையா என்பதை அறிய விரும்பினார் பிரிட்டனை சேர்ந்த ஹாரி ஜாகார்ட் எனும் இளைஞர். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் ஒரு வினோதமான சமூக பரிசோதனை. அதாவது ஒரு நாள் முழுக்க கையில் ஒற்றை பைசா கூட இல்லாமல் முழுக்க இந்தியர்களின் மனித நேயத்தை மட்டுமே நம்பி வாழ முடியுமா என்பதுதான் அவரது அந்த சமூக பரிசோதனை. ஆனால் அது இந்தியர்கள் மீதான அவரது அபிப்பிராயத்தை மொத்தமாக மாற்றும் என்று அவர் நினைத்திருக்கவே மாட்டார். தன்னை பணத்தை பறிகொடுத்தவர் போல காட்டிக்கொண்ட ஹாரி பஞ்சாப் நகர வீதிகளில் அலைந்து திரிந்தார். ஒரு ஜவுளி கடையில் நுழைந்த அவர் தனது பர்ஸ் தொலைந்து விட்டதாகவும் பணம் இல்லாததால் சாப்பிடக்கூட வழியின்றி பட்டினியால் வாடுவதாகவும் கூறி உதவி கேட்டார். ஹாரி சொன்ன கதையை நம்பிய அந்த ஜவுளி கடைக்காரர் அவரை ஒரு அந்நியன் என்றோ உதவி கேட்டு வந்திருப்பவர் என்றோ உதாசீனப்படுத்தவில்லை. மாறாக முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டு, கவலைப்படாதீங்க ப்ரோ, நீங்கள் இருப்பது இந்தியாவில் என்றவர் ஹாரியை இன்முகத்துடன் வரவேற்றார். But I have no money. No problem, bro. No problem. Thank you so much. In India. Thank you. தொடர்ந்து அந்த கடைக்காரர் ஹாரியை தனது கடையின் மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே சுட சுட இந்தியர்களின் அடையாளமான டீ மற்றும் பிஸ்கட் கொடுத்து உபசரித்தார். மாடியில் அமர்ந்து இருவேறு கலாச்சாரங்களை சேர்ந்த மனிதர்கள் தங்கள் இதயங்களை பகிர்ந்து கொண்ட அந்த தருணம் பார்ப்போரின் நெஞ்சங்களை நெகிழச் செய்தது. அது மட்டுமா, பசியோடு இருக்கும் ஒருவனை வெறும் டீயோடு அனுப்ப அந்த இந்திய கடைக்காரரின் மனம் இடம் கொடுக்கவில்லை. மதிய உணவாக பஞ்சாபின் பாரம்பரிய மற்றும் சுவையான சோலே குல்சே சாப்பாட்டையும் மனமுவந்து அள்ளி தந்தார். ஹாரி அங்கிருந்து விடைபெறும் தருணம்தான் நெகிழ்ச்சியின் உச்சக்கட்டம். சாப்பாடு போட்டு பசியாற்றியதோடு நின்று விடாமல் பஞ்சாபின் குளிரையும் அந்த வெளிநாட்டு இளைஞரின் பயணத்தையும் மனதில் கொண்டு தனக்கேயுரிய பாசத்துடன் ஒரு பாரம்பரிய பஞ்சாபி ஸ்கார்ஃபை ஹாரியின் கழுத்தில் அணிவித்து அன்பளிப்பாக கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். அந்த நொடி ஹாரியின் கண்களில் தேங்கிய ஆனந்த கண்ணீரே எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருந்தது. விருந்தினரை தெய்வமாக மதிக்கும் குணம் இந்தியர்களின் இரத்தத்திலேயே ஊறியுள்ளது என்பதை இந்த ஒற்றை வீடியோ உலகிற்கு உறக்கச் சொல்லியிருக்கிறது. டிஜிட்டல் மயமாகி போன சுயநலம் நிறைந்த இந்த உலகத்திலும் மனித நேயமும் அன்பும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதை இந்த அமிர்தசரஸ் கடைக்காரர் மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார்.